Vivo V17 Pro இந்த ஃபோன் நேத்தா லான்ச் ஆயிருக்கு. இப்போ நம்ம கை கிடைச்சிருக்கு. சோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன், இந்த ஃபோனை எவ்வளவு கம்மியான பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல நாம பேசலாம். சோ இந்த ஃபோன் பத்தி எனக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இந்த Vivo V17 Proல என்ன ஹைலைட்டா புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பாத்துருவோம். அதாவது இதோட அன்பாக்சிங்க பாத்துருவோம். இன் கேஸ் இந்த ஃபோனை நீங்க வாங்குனீங்க அப்படினா ரீட்டெயில் யூனிட் இப்படி தான் இருக்கும். சோ முன்னாடி பாத்தீங்கன்னா Vivo V17 Pro அப்படினு போட்டு இந்த ஃபோனோட டிசைன் போட்டுருக்காங்க. சோ பார்க்கிறதுக்கு நீட் அண்ட் சிம்பிளா இருக்கு. அண்ட் சைடுல பார்த்தோம்னா IPL ஸ்பான்சர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு ஃபோனை வித்தாங்க அப்படினா IPL மட்டும் இல்ல வேர்ல்ட் கப்பே ஸ்பான்சர் பண்ணலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படினு கேட்டிங்கனா அத பத்தி நம்ம அடுத்து பேசலாம். அண்ட் அப்படியே திருப்பி பாக்ஸ் பின்னாடி பார்த்தோம்னா இந்த ஃபோன்ல இருக்க ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் போட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே உள்ளர சொல்றேன். இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே மேலவே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு, Vivo V17 Pro அப்படினு போட்டு. சோ இந்த பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படினா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் டூல், இந்த மாதிரி சில புக்லெட்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் இந்த ஃபோனுக்கான ஒரு ஹார்ட் கேஸ் கொடுத்திருக்காங்க. செம்ம குவாலிட்டி, தனியா கேஸ் வாங்கவே தேவையில்ல, அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியா இருக்கு. மிச்ச ஃபோன் மாதிரி TPU கேஸ் கொடுக்காம இந்த மாதிரி கேஸ் கொடுத்தது ஒரு அட்வான்டேஜ் தான். கொடுக்கணும்ல, இந்த பிரைஸ் கொடுக்கல அப்படினா விட்டுருவோமா? இதுக்கு அடுத்து இந்த ஃபோனுக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு. டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபோன்ல நமக்கு டைப் சி சப்போர்ட் தான் இருக்கு. அதுக்கு அடியில பார்த்தோம் அப்படினா Vivo V17 Pro ஃபோன் கொடுத்திருக்காங்க. இதான் ஃபோன் செம்மையா இருக்கு. சோ பார்க்கிறதுக்கு ஆனா கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி ஃபீலா இருக்கு. இத பத்தி டீடைலா ரிவ்யூல பார்க்கலாம். சோ ஃபோனை ஆன் பண்ணி ஓரமா வச்சாச்சு. அதுக்கு அப்புறம் அடியில பார்த்தோம் அப்படினா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க டூயல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ் குள்ளரவே கொடுத்திருக்காங்க. சோ ஃபாஸ்டா நம்மளோட மொபைல் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் கடைசியா பார்த்தோம்னா இப்போ வர்ற எல்லா Vivo ஃபோன் மாதிரி இதுலயும் இயர்ஃபோன் கொடுத்திருக்காங்க. ஆனா அதை விட பெட்டரான இயர்ஃபோன் கொடுத்திருக்காங்க. குவாலிட்டிலயும் சரி, டிசைன்லயும் சரி. சோ அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவுதான். இப்போ இந்த Vivo V17 Proல என்னெல்லாம் ஹைலைட்டா புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். புதிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கேமரா 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 முழுக்க கேமரா மட்டும் தான் இதுல ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அதுல இருக்க ஃபர்ஸ்ட் ஹைலைட் பார்த்தோம்னா டூயல் பாப்அப் கேமரா, அதாவது பாப்அப்ல ரெண்டு கேமரா கொண்டு வந்திருக்காங்க. இதுவரை பார்த்தோம்னா எல்லாருமே சிங்கிள் கேமரா மட்டும் தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா Vivo V17 Proல வேர்ல்ட்லே ஃபர்ஸ்ட் டைமா இந்த பாப்அப்ல டூயல் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. 32 மெகா பிக்சல் f2 அபர்ச்சர் சைஸ்ல ஒரு பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. 105 டிகிரில வைட்ல செல்ஃபி எடுத்துக்க முடியும் அப்படின்றாங்க. சோ செல்ஃபி கேமரால நிறைய ஆப்ஷன் இருக்கு. AR ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, போர்ட்ரேட்ல செல்ஃபி எடுக்கலாம், வைட் ஆங்கிள்ல செல்ஃபி எடுக்கலாம். அது போக நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கு, ஸ்டுடியோ லைட்டிங் எஃபெக்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்த பத்தியும் டீடைலா நம்மளோட ரிவ்யூ வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதோட சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க. இந்த போட்டோஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. குவாலிட்டி வைஸ் பார்க்கறப்ப நல்லா இருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தாலும் டீடைலா தெரியுது. அடுத்த ஹைலைட் பேக் சைடுல திருப்பணும் அப்படின்னா குவாட் கேமரா செட்டப். மொத்தம் 4 கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல இருக்க ஃபர்ஸ்ட் கேமரா பார்த்தோம்னா 48 மெகா பிக்சல் f1.8 அபர்ச்சர் சைஸ்ல ஒரு பிரைமரி கேமரா. ஆனா இந்த கேமரா பார்த்தோம்னா K20 ல யூஸ் பண்ண அதே சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. Sony IMX582 அப்படிங்கற அதே சென்சார். அது போக 13 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. 2x ல ஜூம் பண்ணி போட்டோ எடுத்தாலும் நமக்கு வீடியோ அண்ட் போட்டோ வந்து கிளாரிட்டியா கிடைக்கும் அப்படின்றாங்க. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ போட்டோஸ் வீடியோஸ் வந்து வைட்ல வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இதே கேமராவை யூஸ் பண்ணி சூப்பர் மேக்ரோ அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ குட்டி குட்டி ஆப்ஜெக்ட், ரொம்ப சின்ன பூச்சி, இலையில இருக்க தண்ணி, அத கூட வந்து போட்டோ எடுத்துக்க முடியும். சோ இந்த போட்டோ பாத்தீங்க அப்படினா ஓவராலா எடுத்திருக்கேன். அதுல குட்டியா இருக்க இந்த பொம்மையை மட்டும் நான் போட்டோ எடுத்திருக்கேன். எவ்வளவு தெளிவான பிக்சர் கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப குட்டியா இருக்க ஆப்ஜெக்ட் கூட போட்டோ எடுத்துக்க முடியும். அண்ட் கடைசியா பார்த்தோம்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. சோ போர்ட்ரேட் போட்டோ எடுக்க, அதாவது பேக்ரவுண்ட பிளர் பண்ணி போட்டோ எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி 4 கேமரா பேக் சைடுல கொடுத்திருக்காங்க. சோ இதோட ஓவரால் குவாலிட்டி ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பார்க்கறப்ப நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. சோ இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கறப்ப உங்களுக்கே தெரியும். அது போக இந்த கேமரால சூப்பர் நைட் மோட் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ரொம்ப கம்மியான லைட்ல கூட போட்டோஸ் வந்து சூப்பரா எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னும் அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஃபுல் ரிவ்யூல டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றேன். அது போக இன்னும் சில ஆப்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. AR ஸ்டிக்கர் இருக்கு, ஸ்லோ மோஷன் இருக்கு, டைம் லாப்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்க எந்த விஷயத்தை போட்டோ எடுக்கிறீங்களோ அது என்ன அப்படின்றத கணிச்சு சொல்லுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில்டிங்கை போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அது பில்டிங் அப்படின்றத கீழே வந்து நேம் வந்துருது. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல AI வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா கேமரா குவாலிட்டி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது.
சோ இந்த கேமரால என்ன நல்லா இருக்கு என்ன மொக்கையா இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே நம்மளோட ஃபுல் ரிவ்யூல வச்சு செஞ்சிரலாம். சோ இந்த ரெண்டு விஷயம் தான் பெரிய ஹைலைட்டா எனக்கு தோணுச்சு. மிச்ச எல்லாமே ஆல்ரெடி எல்லா மொபைல்ல இருக்க அதே ஃபீச்சர்ஸ் தான். முன் பக்கத்துல பார்த்தோம்னா 6.4 இன்ச்ல ஒரு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க 20:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோல. சோ இது ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே, பெசல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் ஆல்சோ இது ஒரு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே அப்படினா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. 7th ஜெனரேஷன் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டாவே அன்லாக் பண்ணுது, எந்த இஷ்யூவும் கிடையாது. இதுக்கு சில அனிமேஷனும் இருக்கு, அதை சேஞ்ச் பண்றது அப்படினாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த போன்ல ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. ஆனா அந்த ஃபேஸ் அன்லாக் எப்படி வொர்க் ஆகும் அப்படினு பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு 3 தடவை வொர்க் ஆகல அப்படின்ற பட்சத்துல மட்டும் மேல வந்துட்டு அன்லாக் பண்ணிட்டு டக்குன்னு வந்து கீழ போயிடும். ரொம்ப ஃபாஸ்டா அன்லாக் பண்ணுது. ஏன் இந்த மாதிரி ஒரு டிசைன்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா இது ஒரு மூவிங் பார்ட். சோ அடிக்கடி மேல வந்துட்டே இருந்துச்சு அப்படினா ஃபெயிலியர் ஆக வாய்ப்புகள் இருக்கு, இல்ல ஏதாவது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஐடியா தான். அண்ட் இந்த பாப்அப் செல்ஃபி கேமரால ஸ்கிராட்ச் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக சில ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. அது கூடவே நம்மளோட போன் கீழே விழுக போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த செல்ஃபி கேமரா உள்ள போயிடும் அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி சில டிசைன்ல கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல, ஒரு பக்கா குவாலிட்டி. ஆனா வெயிட் மேனேஜ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் வேலை பார்க்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதை பத்தியும் டீட்டெயிலா ஃபுல் ரிவ்யூல பேசலாம். சோ அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி கிளாஸ் பேக் கொடுத்திருக்காங்க. கார்னிங் குரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட இருக்கு. பார்க்கிறதுக்கும் செம்மையா இருக்கு. அண்ட் இந்த 4 கேமராவோட சேர்த்து பார்க்கறப்ப செம்ம லுக்கா இருக்கு. பின் பக்கத்துல என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். முன் பக்கத்துல பொதுவா எல்லா கம்பெனியுமே கார்னிங் குரில்லா கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க வேற ஏதோ புதுசா யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. இத பத்தி டீடைலா நம்மளோட ஃபுல் ரிவ்யூல பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் அப்படின்னு வந்தோம்னா Snapdragon 675 யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு புது ப்ராசஸர்ல என்ன ப்ரோ நல்ல ப்ராசஸர் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராசஸர்லாம் நல்ல ப்ராசஸர் தான். ஆனா இதே ப்ராசஸர் தான் 14000 ரூபாய் போன் Redmi Note 7 Pro அதுபோக V15 Pro எல்லாத்துலயுமே இருக்கு. சோ அதோட அடுத்த ஜெனரேஷன் அப்படின்றப்ப கண்டிப்பா ஒரு நல்ல அப்கிரேட் எதிர்பார்ப்பேன். சோ நான் எதிர்பார்த்தது கொஞ்சம் தான் Snapdragon 712 ஆவது வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதே ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த பிரைஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா Snapdragon 855 வச்சுட்டு விற்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சில கம்பெனிலாம். சோ ஆனா இவங்க அசால்ட்டா 675 இதே பிரைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரைஸ் பத்தி அடுத்து பேசலாம். சோ இந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் தான். குவாலிட்டி வைஸ் ஆப்டிமைசேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கும். சோ கேமிங்க்கும் நல்லா தான் இருக்கும், நார்மல் யூசேஜுக்கும் பக்காவா இருக்கும். சோ இந்த ப்ராசஸர் ரன் ஆகிற இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விவோல என்ன OS இருக்கும், Fun Touch OS மேல Android 9.0 Pie இருக்கு. சோ இந்த OSல நிறைய கெஸ்டஸ் இருக்கு அண்ட் டார்க் மோடும் அவைலபிளா இருக்கு. சோ இவ்வளவு நாள் OS பிடிக்கல அப்படின்னு கடைசியா என்னையே பழகி விட்டாங்க. சோ ஒரு போனை அடிக்கடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே பழகிரும் அப்படின்ற மாதிரி பழகிருச்சு எனக்கும் விவோ போனு. அதுக்கப்புறம் போனோட சைட்ல பார்த்தோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட்கான ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. இப்போ வர எல்லா விவோ போன்லயும் இந்த பட்டன் இருக்கு, அதே மாதிரி இந்த போன்லயும் கொடுத்திருக்காங்க. தென் இதுக்கு அடுத்து இதுல யூஸ் பண்ணிருக்க மெமரின்னு பார்த்தோம்னா ஒரே வேரியன்ட் தான். 8GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற ஒரு வேரியன்ட் தான். மெமரி இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஏன்னா டெடிகேட்டடா இல்ல. மெமரி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷனே கிடையாது. ரெண்டே சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும், மெமரி கார்டு போடவே முடியாது. அண்ட் சார்ஜிங் பார்த்தோம்னா டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இயர்போன் ஜாக்கும் அவைலபிளா இருக்கு. சோ இது வழியா நம்ம சார்ஜ் பண்ற பேட்டரி பார்த்தோம்னா 4100 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ இத சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த போன்ல இருக்கு. டூயல் என்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் நமக்கு பாக்ஸ் குள்ளரவே கொடுக்குறாங்க. சோ ஃபாஸ்டா நம்மளோட மொபைலை சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். சோ யூசேஜ் பெருசா எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்ல. நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்ற எல்லாத்தையும் நான் சொல்றேன். சோ இது எல்லாமே தான் இந்த போன்ல இருக்க ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜ், ஹைலைட் என்ன வேணா சொல்லலாம். சோ இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணி பார்க்கணும். யூஸ் பண்ணி பார்க்காம சொல்லக்கூடாது. சோ இப்போதைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டி அண்ட் டிசைன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா பிரைசிங் அப்படின்னு வர்றப்ப என்ன ப்ரோ அப்ப இருந்து பிரைசிங்ன்றீங்க, பிரைசிங்ல என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரே வேரியன்ட் தான். அதோட பிரைஸ் வந்து 30,000 ரூபாய். ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு கொண்டு வந்திருக்காங்கல்ல. சோ இதுக்காக தான் அப்பப்ப பிரைசிங் இவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதே பிரைசிங்ல Snapdragon 855 வச்சுக்கிட்டு அந்த போனை விற்க முடியாம சில கம்பெனி இருக்காங்க. அது யாரை சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ இப்போ போயிட்டு இந்த பிரைஸ்ல இந்த போனை கொண்டு வந்திருக்காங்க. போன் பத்தி எந்த குறையும் இல்ல, குவாலிட்டி வைஸ் எல்லாத்துலயுமே யூஸ் பண்றதுக்கு செம்மையா இருக்கு. ஆனா பிரைசிங் பத்தி நிறைய சொல்ல தோணுது. ஆனா அதற்கான வீடியோ இது கிடையாது, இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் மட்டும்தான். ஸோ பிரைசிங் பத்தியும் டீட்டெயிலா வச்சு செய்யறதுக்கு நம்மளோட ஃபுல் ரிவ்யூ இருக்கு. இதோட சேலுக்கு முன்னாடியே நம்மளோட ஃபுல் ரிவ்யூ சீக்கிரமே நான் அப்லோட் பண்றேன். நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் அப்லோட் பண்றேன், சும்மா சொன்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போதைக்கு டிவைஸ் நல்லா இருக்கு. முழுக்க கேமரா அப்படின்ற போர்ஷனுக்கு மட்டும்தான் அதிக கவனம் செலுத்திருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஒப்பீனியன். பிரைசிங் அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த போனோட பிரைசிங் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வீடியோ பார்த்தவரை
ஸ்னாப்டிராகன் 675 இருக்கிற இந்த ஃபோனுக்கு 30,000 ரூபாய் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? அதிகமா கம்மியா இல்ல ப்ரோ இதை விட செம்மையான காம்படிஷன்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஸோ இதை பத்தி என்ன வச்சு செய்யணுமோ நீங்க வச்சு செய்யலாம். ஸோ மிச்சப்படி டிவைஸ்ல குறை சொல்ல முடியாது, பிரைஸ் பத்தி மட்டும் நீங்க சொல்லலாம். அதுபோக இந்த ஃபோன் பத்தி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். அப்படி இல்லாட்டி நம்மளோட ஃபுல் ரிவ்யூல அதை பத்தி கவர் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபோன் பத்தி என்னோட ஒப்பீனியன் அவ்வளவுதான், இந்த வீடியோவும் அவ்வளவுதான். Vivo V17 Pro பத்தி யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, என்ன மேட்ரு அப்படின்றத அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு நல்ல ஃபோன் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.